வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடி வித் மோனி. அப்படியே ரீல்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த கொஸ்டினை படிச்சு போயிருக்கலாமா? இது வந்து 2007 உள்ள கொஸ்டின், எஸ்ஐ கொஸ்டின். வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிளேட்டோ. இது வந்து என்னன்னா 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவியலான பிளேட்டோ என்பவர் வந்து குடியரசு என்ற நூலை எழுதினார். இது வந்து என்னன்னா நீதியுடைய மனிதர்கள், அரசுகளின் தன்மை மற்றும் அவற்றிற்கான நெறிமுறைகளை வரையறுக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1945. இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலகில் அமைதியும் சமத்துவத்தையும் நிலைநாட்டு நோக்கில் 1945 அக்டோபர் 24 அன்று தான் இது பண்ணாங்க. இதில் வந்து 193 நாடுகள் வந்து உறுப்பினராக உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின், நாராயணமூர்த்தியின் பெயர் எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையன்னு கேட்டிருக்காங்க. இன்போசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்போசிஸ் என்னும் மென்பொருள் நிறுவனம் வந்து தொடர்புடையவர். இவர் வந்து 1981 தான் அந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சார். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹெக். இது வந்து பார்த்தீங்கன்னா 1676ஆம் ஆண்டு தான் பாக்டீரியா வந்து கண்டறிந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், பாப் உல்மர் என்பவர் எந்த விளையாட்டுடன் பயிற்சியாளராக இருந்தார்னா கிரிக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாக இருந்தார். இது வந்து 2007 கொஸ்டின் தானே. அப்போ வந்து 2007 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ISO 9000 என்பது எதுனா தரம் சம்மந்தப்பட்ட ஒரு சான்றிதழ் ஆகும். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ISO நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்துருக்கீங்களா, அதே தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.